பல வருடங்களாக எண்ணங்கள், சக்திகள் மற்றும் நேரத்தை செலவழித்தும் சில மனிதர்களின் பிஹேவியரை மாற்ற முடிவதில்லை. இது என்னை மிகவும் பாதிக்கிறது. சொல்யூஷன் ப்ளீஸ். பிறரை மாற்றுவதிலே நாம் என்ன பண்ணுறோம்? அதிக கவனம் வைக்கின்றோம் இல்லை? அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இல்லையா? முதல்ல நாம் சுய மாற்றத்தின் மூலமாகத்தான் உலகத்தை நாம் மாற்ற முடியும் இல்லையா? நம்ம அவர்களை மாற்றுவதற்காகவும் அவர்களுடைய பிஹேவியரை மாற்றுவதற்காகவும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காக நம்ம நிறையா முயற்சி செய்கின்றோம். ஆனால் அவ்வாறு முயற்சி செய்யும்போது சுயம் நம்மை நாம் இழக்கின்றோம், நம்மை நாம் மறந்து விடுகின்றோம். நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத நாம் மறப்பதன் மூலமாக, இழப்பதன் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவு பிறரிடம் அந்த மாற்றத்தை நம்ம பார்க்க முடியவில்லை இல்லைங்களா? நம்ம பிறரிடம் மாற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது மிக எளிதான வேலை. பிறர் மாறவில்லாலும் பரவாயில்ல, நாம் ஏன் நம்முடைய மனதை பிறரை மாற்றுவதன் காரணமாக நம்முடைய நிலையை இழக்கின்றோம் என்றால் இது மிகப்பெரிய தவறு. ஒரு டாக்டர் இருக்காங்க பாருங்கள், ஒரு பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட் நோய் நீங்கள அப்படின்னால டாக்டர் இல்லாமல் மாறிடுறாரா? இல்லைங்களா? பலவிதமான பேஷண்ட்ஸ் வராங்க டாக்டர்கிட்ட, பலவிதமான நோய்களை சோதனை செய்கிறார்கள். ஒரு சில நோயாளிகள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சரியாகி போயிடுறாங்க. ஒரு சில நோயாளிகள் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் ஆனால் கூட நோய் நீங்குவதில்லை. அதனால் டாக்டர் பண்ணக்கூடிய அந்த தொழில் விட்டு போயிடுறாரு. அப்படி கிடையாது இல்லையா? டாக்டர் தன் மீது வெறுப்பு இதிலே பண்ணிடுறார். அப்படி இல்லை. நோயினுடைய ஆழம், நோயினுடைய குவாலிட்டி, நோயினுடைய அந்த தராதரத்தை பார்த்து தான் அதுக்கேற்ற மருந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கேன்சர் நோயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேன்சர் முற்றி போய் வந்தாங்கன்னா எப்படி அந்த நோயை நீக்க முடியும்? அவ்வளோதான் மருந்து கொடுத்தால் கூட அது முற்றி போன பிறகு அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி சின்ன நோய், அதே கேன்சர் நோய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலமாக இருக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் ஆப்ரேஷன் மூலமாக, நல்ல மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக, ஆரோக்கியமான உணவு கொடுப்பதன் மூலமாக அந்த நோயை முழுதுமாக நீக்க முடியும். ஒரு சில பேஷண்ட்ஸ் அப்போ இறந்து போயிடுறாங்க. அதனால டாக்டர் டாக்டர் தொழில் விட்டு போயிடுறாரு. அப்படி இல்லை இல்லைங்களா? நம்ம பிறர் மாறுகிறார்களோ மாறவில்லையோ, சுயம் நாம் நமது நிலையிலிருந்து மாறக்கூடாது. யார் நிலையான உள்ளம் படைத்தவர்கள் தான் எதையும் மாற்ற முடியும் இல்லையா? நாமளே சின்ன சின்ன விஷயங்களுடைய பிரபாவத்தில் வரும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய நிலை மாறுகிறது. நம்ம இழக்கின்றோம். நம்முடைய அந்த அமைதியை நாம் இழக்கின்றோம், நம்முடைய மகிழ்ச்சியை இழக்கின்றோம் என்றால் நாம் எதிர்பார்த்த அளவு பிறரிடம் அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியாது இல்லையா? பிறருடைய பிஹேவியரில் நம்ம மாற்றம் கொண்டு வருவதற்கு நம்முடைய நிலை முதல்ல நன்றாக இருக்க வேண்டும். பிறர் மாறல, அதனால் நான் மாறிட்டேன், என்னோட மனசு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவது என்பது இது சரியான பதில் கிடையாது. இது சரியான ஒரு முயற்சி கிடையாது. பிறர் மாறுகிறாரோ மாறவில்லையோ, நான் மாறக்கூடாது. நான் அந்த உறுதியான நிலையில் மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்க வேண்டும். பிறருடைய மாற்றம் என்பது அவருடைய சுய முயற்சி. நம்முடைய முயற்சி இருக்கிறது. அப்புறம் அவர்களும் சுயம் நான் மாற வேண்டும், எனக்குள்ளே இந்த மாதிரியான குறை இருக்கிறது, என்னை மாற்றிக்கணும், அப்படி அந்த ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளே வராத வரை அவங்க மாற்றிக்கொள்ளவே முடியாது இல்லை? அந்த ரியலைசேஷனை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம யாரை எவ்வாறு மாற்ற விரும்புகிறோமோ அவங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை அவங்க ரியலைஸ் பண்ணும். இவங்க நம்மளை மாதிரி மாற்ற விரும்புகிறார்கள், நாமளும் இந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமக்குள்ள இவ்வாறான குறையெல்லாம் இருக்குது அன்று அந்த குறையை அவங்க ஏற்றுக்கொண்டு தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பம் அவங்களுக்கு வர வேண்டும். அந்த விருப்பத்தை தான் நம்ம உருவாக்க முடியும். அந்த விருப்பத்தை உருவாக்குவதற்கான வழியை நாம் சரியாக கண்டுபிடித்து அவங்களுக்கு யதார்த்தமாக பிறருக்கு அதை நம்ம எடுத்து சொன்னோமானா அந்த சூழ்நிலை கண்டிப்பாக அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். மாற்றம் கொஞ்சம் முன்ன பிற டைம் ஆகலாம். ஒரு சிலங்களுக்கு சீக்கிரம் மாற்றம் வரலாம், ஒரு சிலங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக மாற்றம் வரலாம். ஆனால் அவர்கள் மாறவில்லை என்பதற்காக நாம் நம்முடைய நிலை கொள்ளையக்கூடாது. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். நம்முடைய நிலை சதா உயர்வாக இருக்க வேண்டும். நம்ம உயர்வான நிலையிலிருந்து சரியான சூழ்நிலையிலே சரியான முறையிலே பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதை சரியாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய பிஹேவியரில் மாற்றம் வரும் இல்லையா? அதனால் நம்முடைய நிலை குலையாமல் பிறருக்கு நாம் நல்ல முறையில் சூழ்நிலைக்கேற்ப அறிவுரைகள் கூறுவதன் மூலமாக நல்ல மாற்றத்தை
நாம் கொண்டு வர முடியும். வணக்கம்.